ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி February 13, 2025. இன்றைக்கான நிஃப்டி அனாலிசிஸ் குயிக்காக பார்த்துடலாம். அது டே டைம் ஃப்ரேமில் ஆக்சுவலாக நேற்று நான் சொல்லியிருந்தேன், என்ன தான் அது வந்து டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணி இவ்வளோ பெரிய சப்போர்ட் எடுத்து இவ்வளோ பெரிய விக்கு வந்திருந்தாலும் இட் டசன்ட் மீன் ரிவர்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு நேற்றே சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக இன்றைக்கி மார்னிங் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்திங்கன்னா மார்னிங் ஓப்பனிங்கில் இருந்தே மார்க்கெட் சும்மா சரன்னு மேலே போச்சு. எத்தனை பர்சன்டேஜ் போயிருக்கு? ஆல்மோஸ்ட் ஆரம்பித்த இடத்துல இருந்து ஒரு 1.1% கிட்ட 241 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே போச்சு. பட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, மொத்தமும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்றே சொல்லியிருந்தேன், இது வந்து ரிவர்சல் கிடையாது. பிகாஸ் வீக்லி டைம் ஃப்ரேம் அதாச்சும் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஃபுல் கேண்டிலுமே ரிவர்ஸ் ஆகி அப்படியே மேலே பிரேக் அவுட்டெல்லாம் இந்த வாரமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, நேற்றே சொல்லியிருந்தேன் நான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆச்சு. பிகாஸ் இது என்ன நடக்கும் அப்படின்னா, இது வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக கீழே வந்து இன்னமும் கீழே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு தென் இட் மே பி கோ அபவ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டே டைம் ஃப்ரேம். கீழே வந்துட்டு தென் இட் வில் கோ ஹை. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு ஒரு என்கல்ஃபிங் கேண்டில், அதாச்சும் இந்த மாதிரி ஒரு என்கல்ஃபிங் கேண்டில், அதாச்சும் இது பார்த்திங்கன்னா 3, 4, 5 நாளோட கேண்டில்ஸை அப்படியே வந்து என்கல்ஃப் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா